வேகமாக ஓடினாலும் மெதுவாக ஓடினாலும் செல்லும் பாதை சரியாக இருந்தால் என்றுமே வெற்றிதான். அறிவை விட தைரியத்தில் மட்டும்தான் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். யாரிடமும் மனதின் வழியை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். தனித்து பறக்க ரெக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது, மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும். எங்கே விழுந்தோம் என்பதை விட எங்கே கவனத்தை சிதறவிட்டோம் என்பதை கவனித்து பார்த்தால் என்றும் விழவே மாட்டோம். அடுத்தவர்களை வெற்றி கொள்பவன் பலசாலி என்று சொல்வார்கள். ஆனால் தன்னைத்தானே வெற்றி கொள்பவன் மட்டும்தான் சர்வசக்தி வல்லவனாக இருப்பான். எதன் மீதும் ஆசைப்படுவதில் தவறு இல்லை. அதற்கு நீ அடிமை ஆகாத வரையிலும் நாளை என்று ஒரு காரியத்தை தள்ளி போடுவது வெற்றியை தள்ளி போடுவதற்கு சமமாகும். நீங்கள் பிரச்சனையில் இருக்கும் பொழுது இதுதான் முடிவு என்று நினைப்பதை நிறுத்திவிடுங்கள். இது ஒரு வளைவான பூமி, இது அதில் ஒரு சிறு புள்ளி என்று நினைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சில நேரங்களில் சில இடங்களில் முல்லை போல இருக்க பழகுங்கள். அதன் திறமையை பாருங்கள். காலால் மிதித்தவனை கையால் எடுக்க வைக்கிறது. பல இடங்களில் பல நேரங்களில் பலருக்கு மறதி என்பது ஒரு வியாதி அல்ல, பல வியாதிகளுக்கு அது அருமருந்து. தனியாக போராடுகிறேன், வெற்றி கிடைக்குமா என்று வருந்துவதை நிறுத்திவிட்டு தனியாக போராடுவதே மிகப்பெரிய வெற்றிதான் என்று மனதில் உறுதி கொண்டால் வெற்றி என்றும் உன்னை மட்டுமே துரத்தி கொண்டிருக்கும். ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெறுவது என்பது நடக்காத ஒன்று. மூச்சு காற்று கூட ஒரு முறை விட்டால்தான் மறுமுறை உயிர் பெற்று வாழ முடிகிறது. பேசுவதற்கு முன் எல்லாவற்றையும் நன்றாக யோசியுங்கள். ஆனால் யோசிப்பதை எல்லாம் பேசிவிடாதீர்கள். அறிவினால் புரிந்து கொள்வதை விட அனுபவத்திலிருந்து தெரிந்து கொள்பவர் அறிவாலும் மனிதாலும் பலசாலியாகின்றார்கள். மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாத பொழுது வெற்றிகள் கிடைக்கப் போவது இல்லை. யோசனைகளை மாற்றி மாற்றி யோசிக்கும் பொழுது மட்டும்தான் மாற்றங்கள் அதிகப்படியாக நம்மை தேடி வரும். வெற்றிகளும் விரைவில் மிக எளிதாக கிடைக்கும். பக்குவம் என்பது புரிந்து கொள்வதோ புரிய வைப்பதோ இல்லை, வாயை மூடிக்கொண்டு தன்னுடைய வேலையை பார்ப்பதில் மட்டும்தான் இருக்கிறது. இலக்கை முடிவு செய்த பின்பு அதனை அடையும் வழியையும் முயற்சியும் உங்கள் மன வலிமை முடிவு செய்யும். வெற்றி உன்னிடம் சேரும். உன் சொந்த திறமைகளை வளர்த்துக்கொள். மற்றவர்களை நம்பி இருப்பது நல்லதல்ல. ஏனெனில் பிற காலத்தில் உன் திறமைகளும் அவர்களுடையது, அவர்களால் கிடைத்தது என சொந்தம் கொண்டாடுகிறார்கள். சரி செய்ய முடியாத சில நேரங்களில் சில இடங்களில் விட்டு கொடுங்கள், விட்டு விடுங்கள், நிம்மதி நிலைக்கும். பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் என்றுமே மறுப்பு சொல்ல போவது இல்லை. நீங்கள் தைரியமாக எழுந்து நிற்காதவரை உங்களை யாரும் மதிக்கப் போவது இல்லை. இங்கு பயத்திற்கு இடமில்லை, பலத்திற்கு மட்டுமே இடம் உள்ளது. ஜெயிக்கும் இடத்திற்கு மாறிப்போய் நின்று ஜெயிப்பது வீரம் அல்ல. நாம் நிற்கும் இடத்திலேயே வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பதுதான் உண்மையான வீரம். கவலையை விட்டு விடுங்கள். உங்களை நல்லவர்கள் இல்லை கெட்டவர்கள் என்று யார் என்ன சொன்னாலும் சரி, நாம் அனைவரும் யார் ஒருவரின் வாழ்க்கையில் கெட்டவர்களாகத்தான் இருக்கின்றோம். துணிச்சலுடன் செயல்பட்டு எப்போது முடிவுக்கு எடுக்கின்றோமோ அப்போதே நம் வாழ்க்கையின் பாதி அபாயத்தை கடந்து விட்டோம் என்பது உறுதி. உண்மையற்ற அன்பும் நேர்மையற்ற உழைப்பும் ஒருபோதும் நிலைக்காது. ஆரோக்கியமே உண்மையான செல்வம், தங்கம் மற்றும் வெள்ளி துண்டுகள் அல்ல. நேர்மையான கருத்துக்கள் வேறுபாடு பெரும்பாலும் முன்னேற்றத்திற்கான நல்ல அறிகுறியாக மாறிவிடும். ஒவ்வொரு நாள் இரவும் தூங்கிச் செல்லும் போது நான் இன்று இறந்து விடுகிறேன் என்றும் மறுநாள் காலையில் எழுந்தவுடன் நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன் என்றும் நினைத்தால் ஒவ்வொரு நாளும் சொர்க்கமாய் மாறும். ஒரு மனிதன் உண்மையான மரியாதை அவனுடைய குணமும் அவனுடைய தூய்மையும். குருவிகளைப் போல நீங்கள் அடுத்த நொடியில் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் இந்த நொடியில் நொடிக்கு நொடி வாழ பழகுவோம். மனிதனாக வாழ விரும்பினால் உறங்குவதற்கு முன் அன்றைய நாளில் நடந்த கோபங்களை மறந்துவிட வேண்டும். பொறுமையை இழப்பவன் ஒரு மிகப்பெரிய போரை உருவாக்குவான். கவலையைப் போல உடலை வீணாக்குவது எதுவும் இல்லை. நேற்று நடந்ததை நினைத்து கவலைப்பட்டால் இன்று நீ மனிதளவில் உயிரோடு இருக்க போவது இல்லை. முடியாது என்று நீ சொல்வது எல்லாம் யாரோ ஒருவன் எங்கேயோ செய்து கொண்டிருக்கின்றான். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. வெற்றி தள்ளி போகலாம், ஆனால் முயற்சி வீண் போகாது. மனதால் வலிமை கொள். உன்னை வீழ்த்த யாரும் இல்லை, இழப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை எனும்போதுதான்
இருமடங்கு ஆகிறது போராடும் குணம். எந்த சிக்கலும் உன்னை சிதைக்க வந்தது அல்ல, செதுக்க வந்ததே. எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஒரு நாள் நமக்கான வாய்ப்பு வரும். பிறரை பாராட்ட ஆர்வம் இருக்கும் வரை நீ பாராட்டக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டே இருப்பாய். போராடி தோற்றுப்பார், ஜெயித்தவனும் உன்னை மறக்க மாட்டான். முடியும் வரை ஓடு, உன்னால் முடியும் வரை இல்லை. நீ நினைத்தது முடிக்கும் வரை. உன் தகுதி தீர்மானிப்பது அடுத்தவன் அல்ல, உன் உழைப்பும் நேரமும் தான். இலக்கை அடையும் வரை வெற்றியோ தோல்வியோ எதையும் எதிர்பார்க்காமல் ஓடிக்கொண்டே இரு. ஒரு தோல்வியில் இருந்து கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் வெற்றிதான். சோதனை எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும். முடியும் என்று தெரிந்தால் முயற்சி எடு, முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி எடு. முடியும் என சொல்வது பெரிதல்ல, எதையும் முயற்சி முடித்து காட்ட வேண்டும். குறிக்கோள்கள் எப்பொழுதும் உரியதாக இருக்கணும். சில நேரம் உடைந்து போவது கூட புதிய மாற்றத்திற்காகத்தான். கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும், நாம் கடந்து கொண்டேதான் இருப்போம். சோர்ந்து விடாதே, சோர்ந்து இருந்து விடாதே. எப்படி வாழ்வான் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படிதான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். தயக்கம் மிகப்பெரிய தடை. அது எத்தனை திறமையும் தன் சிறிய நூலில் கட்டிவிடும். சில நேரங்களில் பின்வைத்த காலம் வெற்றி தரும். கனவு தூக்கத்தை கலைக்கலாம், ஆனால் உன் கனவை தூக்கத்தால் களையக்கூடாது. மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமாய் மாறும். கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள். உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லுவை. வேகம் எதிர்பார்க்காத முடிவினை தரும், விவேகம் எதிர்பார்ப்பினை முடிவாய் தரும். மாற்றம் வேண்டும் என்றால் முயற்சியை மாற்று, இல்லை முயற்சியை கூட்டு, முடிவு தானாக வரும். புத்தகம் என்பது தொட்டு பார்ப்பதால் வெறும் காகிதம்தான், தொடர்ந்து படித்தால் அதுவே பேராயுதம். பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காதீர்கள். காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன. தடைகள் பல வரலாம், தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம். எதை கொண்டும் அஞ்சாதே, துணிந்து நில். முன் வைத்த காலை பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படி அடிகள் தான். வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது, தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. எதுவாக இருந்தாலும் சரி, மூழ்கி விடாதே. அமைதியா இருப்பவன் முட்டாள் என்று எண்ணி விடாதே. பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. நாம் எடுக்கும் சில பல முடிவுகள் பிறருக்கு நகைச்சுவையா இருந்தாலும் அதன் காயத்தை நாம் மட்டுமே உணர்ந்திருக்க முடியும். பொருளை இழப்பது மட்டும் தியாகம் அல்ல, ஆசைகளை இழப்பதே தியாகம். நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா இல்லையா, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி பாருங்கள். நீங்கள் நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள். முடிவை எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்து விட்டோனோ என்று சிந்திக்காதே. சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம். சக மனிதனின் மனதை காயப்படுத்தி இரவிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது. செய்த நன்றியை வார்த்தையால் அல்ல, உனது செயல்களால் வெளிப்படுத்து. விழுந்து விழுந்து சிரியுங்கள், தவறு இல்லை. ஆனால் விழுந்தவனை பார்த்து சிரிக்காதீர்கள். உச்சிக்கு சென்றவன் தான் பயத்தோடு வாழ்வான். தரையில் நடப்பவன் தைரியமாகத்தான் நடப்பான். அன்பை வாங்கவும் விற்கவும் முடியாது. அன்புக்கு விலை அன்புதான். மனம் தளராது. இன்று நடக்காது, நாளை நடக்கலாம். கொஞ்சம் காத்திரு, நம்பிக்கை வைத்திரு. கோபமே மனிதனுக்கு கொடிய எதிரி, அன்பே அவனது உற்ற தோழன். அமைதியான மனம் வலிமையும் தன்னம்பிக்கையும் தருகிறது. எனவே இது நல்ல ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது, ஆனால் தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமானது. காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல. அப்படி சிரிக்க தொடங்கிவிட்டால் எந்த காயமும் பெரிதல்ல. இந்த உலகில் நிலைத்திருக்கும் சக்தி உண்மைக்கு உண்டு. அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை. நிம்மதிக்கான 2 வழிகள்: விட்டு கொடுங்கள், இல்லை விட்டு விடுங்கள். நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது, நாளை நடப்பதை தடுக்க முடியாது. இன்றைய பொழுது இக்கணத்தில்
தவத்தில் வாழுங்கள். அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு. மரணம் ஒரு முறைதான் கொல்லும், ஆனால் மனக்கவலை தினம் தினம் கொல்லும். வீணான ஆராய்ச்சியில் காலத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் அறிவின் துணை கொண்டு உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். வாழ்வு காட்டும். மரணத்துக்கு காட்டும் காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் ஏதும் நிகழ்வது இல்லை. இன்பமோ துன்பமோ ஒரு காரணத்தோடு தான் வருகிறது. நடுக்கடலில் ஆழம் கரையோரத்தில் இல்லை. கரையில் நிற்பவர் கொஞ்சம் கொஞ்சமாய் கடலினுள் செல்லும் போது அதன் ஆழம் அதிகரிப்பதை அறியலாம். அதுபோலவே படிப்படியாகத்தான் தவத்தில் மேன்மை அடைய முடியும். பயிற்சியை தொடர்வதன் மூலமே ஒழுக்கத்தின் உணர்வை காண முடியும். சொல்லியவாறே செய்கையில் நடக்கும் ஒருவரின் ரம்யமான பயனுள்ள பேச்சு வர்ண நிறைவுள்ள அதிக அழகுதொரு புஷ்பம் வாசனையும் பெற்றிருப்பது போன்றது. தர்மம் தேடி போய் செய். உதவி நாடி வருபவர்களுக்கு செய். தியானத்தின் மூலம் ஞானம் கிடைக்கிறது. தியானத்தின் குறைவால் ஞானம் குறுகின்றது. திருப்தியின் பெருஞ்செல்வம். கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை. அறிவாளியின் நட்பு உணர்வுகளை காண்பதை போன்றது. இன்பத்தை அளிக்கும் மூடர்களுடைய நட்பு பகைவனுடைய உறவுகளைப் போல துன்பம் தரும். உடலையும் நாவையும் மனதையும் அடக்கி வாழ்பவன் உயர்ந்தவன். குருவானவர் மாணவனை தன் மகளைப் போல கருத வேண்டும். மாணவன் குருவை தன் தந்தையைப் போல கருத வேண்டும். உன் நம்பிக்கையை மூலத்தனமாக வைத்துக்கொண்டு உன்னை முட்டாளாக்க முயற்சிக்கும் கூட்டம் அதிகம். ஏமாறாதே. வாழுகின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறதே என்று வேறென்று தேடாதே. அது வேதனையாக இருக்கும். தவறுகளை ஏற்றுக்கொண்டு தைரியம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. உண்மையின் ஒளியானது கார்மேகத்தில் இருந்து விடுபட்ட சந்திரன் போல உலகம் எங்கும் பிரகாசிக்கும். உலக வாழ்வின் நோக்கம் பிறருக்கு உதவி புரிவதே ஆகும். மடமை என்னும் சோம்பலில் வாழ வேண்டாம். மூடர்கள் மட்டுமே சோம்பலில் மூழ்கி விடுவார்கள். பேராசை கொண்ட மனிதனிடம் மனதில் பயமும் வேதனையும் எப்பொழுதும் குடிக்கொண்டிருக்கும். பகையே பகையால் தணிக்க முடியாது. அன்பின் மூலமாகத்தான் பகையுணர்வு நீங்கும். அறிவு உள்ள எதிரியை விட அறிவில்லாத நண்பனின் நட்பு ஆபத்தை விளைவிக்கும். மனதால் நேசிக்கும் எந்த ஒரு பொருளையும் மனிதன் என்றாவது ஒரு நாள் பிரிந்தே ஆக வேண்டும். இந்த நியதிக்கு யாரும் விதிவிலக்கு அல்ல. பிறருக்கு தீங்கு நினைப்பவனை துறவி என்று சொல்ல முடியாது. பிரார்த்தனைக்குள் மிகவும் உயர்ந்தது பொறுமையே. அதுவே மேலான தவம். நிறை நரை தோன்றினால் மட்டுமே ஒருவர் பெரியவர் ஆக முடியாது. அறிவால் முதிர்ந்திருப்பவரே உண்மையில் பெரியவர். உண்மையை பேசுங்கள். கோபத்தை தவிர்க்க முயலுங்கள். கையில் இருப்பதை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அறிஞனோடு வாழ்ந்தாலும் முட்டாள்களால் அறிவை பெற முடியாது. குழம்பின் ருசியை ஒருபோதும் கரண்டியால் அறிய முடிவது இல்லை. நல்ல வழியில் செம்மையாக நிர்வகிக்கப்பட்டனமே நமக்கு என்றென்றும் உதவி செய்ய தகுதி உடையதாக இருக்கும். எவன் ஒருவன் அடக்க அரிதான கொடிய ஆசையை அடக்கி வெல்கிறானோ அவனுடையது துயரங்கள் தாமரை இழை மீது விழுந்த தண்ணீர் துளிகள் போல அவனை விட்டு அகலும். வழி தவறி செல்லும் ரதம் போல பொங்கி வரும் கோபத்தினை அடக்கி ஆள்பவனையே நாம் சரியான சாரதி என்று சொல்வோம். மற்றவர்கள் கடிவாள கயிற்றை கையில் வைத்திருப்பவர்களே. வாழ்வின் முடிவு என்பது அனைவருக்கும் பொதுவானது. எனவே அதை கண்டு மிரள தேவையில்லை. வயது முதிர்ந்த பெரியோரை விடாமல் வணங்கி மரியாதை செய்து வருபவனுக்கு ஆயுள், அழகு, இன்பம், வலிமை என்னும் 4 பயன்களும் அதிகரிக்கும். மாசுக்கள் அகன்று நீ தூயவனாகிவிட்டால் ஒளிமிக்க மேலாளர் வாழும் உலகை நீ அடையலாம். அதன் பிறகு உனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. வாழ்க்கை கடலுக்கு நடுவே தீவை போல நீ அரண் செய்து கொள். ஊக்கமும் அறியவும் உடையவனாயிரு. அடக்கம் இல்லாமல் ஒழுக்கம் கெட்டு 100 ஆண்டுகள் வாழ்வதை விட தியானம் செய்து ஒழுக்கத்துடன் ஒரு நாள் வாழ்வதே வாழ்வின் சிறப்பு உடையதாகும். அனைவரையும் நேசியுங்கள். ஒருபோதும் அவருடன் சேர்ந்து வாழ்ந்தால்தான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெறுவீர்கள். கடலில் வந்து கலக்கும் ஆறுகள் தங்கள் தனிப்பட்ட தன்மையை இழந்து மகாசமுத்திரம் என்ற பெயரில் வழங்கப்படுவது போல் எல்லா சாதியினரும் தங்கள் வம்சாவளியை துறந்து ஒற்றுமையாய் இருந்தால் சகோதரர்கள் ஆகிவிடுகிறார்கள்.
தன்னடக்கம் இல்லாத தலைவனும் தற்பெருமை பேசும் மனிதனும் என்று முன்னேறியதாக சரித்திரம் இல்லை. கர்வம் கொள்ளாதே. கர்வத்தில் நிலமதிர நடப்பவரால் பூமியை பிழுந்து விடவும் முடியாது. கர்வத்தில் தலை நிமிர்ந்து நடப்பவரால் மழையின் உச்சியை எட்டவும் முடியாது. கர்வம் குதிரையின் மேல் கம்பீரமாக சவாரி செய்து கொண்டு போகும், ஆனால் கால் நடையாகத்தான் திரும்பி வரும். வழிநடுக பிச்சை எடுக்கவும் செய்யும். எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டடி உண்டு. அதே போல்தான் எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கு விமர்சனம் உண்டு. வெற்றி பெறும் வரை குதிரை வேகத்தில் ஓடு. வெற்றி வந்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு. எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். நேர்மைக்கு என்றுமே மனம் இல்லை. கவலையை விடு. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிடு. உயர்ந்த நோக்கங்கள் ஒருபோதும் கீழே விழுவது இல்லை. ஆனால் தோல்வியால் விழும் ஒவ்வொரு முறையும் புதிய உத்வேகத்துடன் உதயமாகிறது. வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே. பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது. குற்றம் சொல்ல 1000 காரணம் இருக்கலாம். மறக்கவும் மன்னிக்கவும் ஒரே காரணம்தான், அன்பு. மன்னிப்பு என்பது மரியாதை சார்ந்தது அல்ல, மனிதாபிமானத்தை சார்ந்தது. மன்னித்திடுங்கள், மறந்திடுங்கள், மாற்றத்தை விதைத்திடுங்கள். சென்ற இடத்தில் மரியாதை கிடைக்கவில்லை என்று எண்ணுவது தவறு. அதைவிட பெரும் தவறு மரியாதை கிடைக்காத இடத்திற்கு சென்றதுதான். பணத்திற்காக பாசத்தை இழந்து உறவுகளும் உண்டு. பாசத்திற்காக பணத்தை இழந்த உறவுகளும் உண்டு. எதை இழந்தாலும் மீண்டும் வரலாம், உழைப்பு இருந்தால். வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும். வாழ்க்கை அடுத்த நிமிடம் ஒளித்து வைத்திருக்கும் அதிசயத்தில் மரணம் கூட இருக்கலாம் என்பதை வாழும் வரை ஆணவம், அகங்காரம், கோபம், தற்பெருமை போன்றவை குப்பைகளின் அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்வோம். ஞானத்திற்கும் ஆணவத்திற்கும் ஒரு நூலைத்தான் வித்தியாசம். நம்மிடம் ஏதும் இல்லை என்று நினைப்பது ஞானம். நம்மை தவிர ஏதும் இல்லை என்று நினைப்பது ஆணவம். வாய்ப்பு என்பது பறித்து கொள்ளும் திறமையால் நாம் தேடிக்கொள்வது. திறமையில் கவனம் செலுத்து, வாய்ப்பு உன்னை தேடி வரும். வாழ்வில் நமக்கு பல முறை 2வது முறை வாய்ப்பு கிடைக்கும். சில சமயம் 10வது வாய்ப்பு கூட கிடைக்கலாம். வாய்ப்பை இழந்து விட்டோம் என்று நம்பிக்கையை இழக்காதீர்கள். வாய்ப்புகள் உங்களை விட்டு நழுவச் செல்லும் போது வருத்தப்படாதீர்கள். முயற்சி செய்யுங்கள். அதைவிட பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஒன்று போனால் இன்னொன்று வரும். கவலையை விட்டு விடுங்கள். தடைகளையே உற்று உற்று பார்க்காதீர்கள். அதனால் உங்களால் எதையும் செய்ய முடியாமல் போகலாம். குறிக்கோள்களை உற்று பாருங்கள். தடைகள் மறைந்துவிடும். உத்வேகமாக தானாகவே வரும். தனித்து நின்றாலும் சில எழுத்துக்களுக்கு பொருள் என்று, தனியாக நின்றாலும் மரங்கள் ஊருக்கு நிழல் கொடுப்பதுண்டு. தனியாக நின்றாலும் கலங்காதே. சமுதாயம் படிப்பது எல்லாம் தனி மனித சரித்திரங்களைத்தான். ஓடுபவனுக்கு பல வழிகள் உண்டு. ஆனால் அவனை துரத்தி செல்பவனுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அவன் பின்னால் தான் ஓட வேண்டும். எனவே துரத்துபவனாக இராதே. இன்று நீ படும் அல்லவா அவமானங்களும் உனது வருங்காலத்தின் வெற்றிக்கு தேவைப்படும் அனுபவமாகவும் வாழ்க்கையில் முன்னேற ஒரு உந்து சக்தியாகவும் கண்டிப்பாக அமையும். நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில். நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில். நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாயிரு. நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு. உலகம் உன்வசப்படும். மனதில் எழும் எண்ணங்களை கவனி. அதன் ஆழத்தை உணர். அதை அங்கேயே திருத்து. உனக்கான மாற்றம் உன்னுள் நிகழும். உலகம் உனக்கானது. ஓடிக்கொண்டே இரு. உன்னை தடுக்கும் தகுதி எவனுக்கும் இல்லை. உன்னை வெறுக்கும் தகுதியும் எவனுக்கும் இல்லை. வாழ்க்கை எத்தனை முறை உதைத்தாலும் மீண்டு வர முடியும்.
தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உன் தாரக மந்திரமாக இருந்தால் தடைகள் பல வரலாம், தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம். எதை கொண்டும் அஞ்சாதே, துணிந்து நேர். முன்வைத்த காலை பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள் தான். பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம், உன்னை பற்றி அதிகம் பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும். வெற்றி என்பது கொடுத்து பெறுவது அல்ல, முயன்று அடைவது. நீங்கள் முயற்சியை கைவிடாதவரை வெற்றியும் உங்களை கைவிடாது. ஒருவரின் இழப்பை சரி செய்ய மற்றொருவரை தேடுவது வாழ்வின் இறுதி வரை நம்மை அடிமையாக்கும். நீங்கள் யாரிடமும் அதிக முன்னுரிமை எடுத்துக் கொள்ளாதீர்கள். அவர்களின் ஒரு சொல் அல்லது ஒரு செயல் உங்களை மொத்தமாய் உடைக்க போதுமானது. வாழ்க்கை துணியாதவரை பயம் காட்டும், துணிந்து பார் வழிகாட்டும். பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு, பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு. வாழ்க்கை ஒரு கேள்வி, யாரும் விடை தர முடியாத மரணம் ஒரு விடை யாரும் கேள்வி கேட்க முடியாது. வெற்றி இறுதியும் அல்ல, தோல்வி முடிவும் இல்லை. இன்றைய லட்சியம் நாளைய சாதனை, இன்றைய அலட்சியம் நாளைய சோதனை. பேசி பேசியே ஏமாற்றுகிறார்கள் என்பது எல்லாம் போய். அவர்களது பேச்சில் நாம் ஏமாந்து விடுகின்றோம் என்பதே உண்மை. எதுவும் கடந்து போகும் என்பதை விட இதுவும் பழகி போகும் என்பதே சில சமயங்களில் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இழந்தவை எதுவாயினும் அதைவிட சிறந்தது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கிடைத்தது எதுவாயினும் அதுவே சிறந்தது என்பது தன்னம்பிக்கை. வாழ்வின் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளுங்கள். இல்லையெனில் வாழ்க்கை ஒரு சவாலாக மாறிவிடும். வாழ்க்கையும் நேரமும் சிறந்த ஆசிரியர்கள். வாழ்க்கை நமக்கு நேரத்தை உபயோகிப்பதையும் நேரம் நமக்கு வாழ்வின் மதிப்பையும் கற்பிக்கிறது. நம் வாழ்வில் கடந்து செல்லும் அனைவரிடத்திலிருந்தும் நாம் எதையாவது கற்றுக்கொள்கின்றோம். சில பாடங்கள் வலிமிகுந்தவை, சில பாடங்கள் வலிமையற்றவை. ஆனால் அனைத்தும் விலைமதிப்பற்றவை. அனைவரையும் மகிழ்ச்சியடைய செய்வது மிகவும் கடினமான செயல். அனைவரிடமும் மகிழ்ச்சியாக இருப்பதே எளிமையான செயல். வீழ்வது வெட்கம் அல்ல, ஆனால் வீழ்ந்து கிடப்பதுதான் வெட்கம். உனது எதிரியை அச்சுறுத்தும் ஒருவன் ஆயுதங்கள் உன் மௌனமும் பொறுமையும் தான். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியமும் இருந்தால் அனைத்தையும் கடந்து போய்விடலாம். கடன் கொடுத்தாலும் வாங்கினாலும் பிரச்சனைதான்.
கொடுத்தால் உறவு தேயும், வாங்கினால் மரியாதை தேயும். நேற்று உன்னால் சாதிக்க முடியவில்லை என்று வருத்தத்துடன் எழுந்திருக்காதே. இன்று எதையாவது சாதிக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டே எழுந்திரு. எல்லா கனவுகளும் நிறைவேறினால் மனிதனின் வேலை தூங்குவதாகவே இருக்கும். தொட முடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ இரு. நீந்த முடியாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும். விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதனை வெற்றி ஒதுக்கிவிடும். துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை இன்பங்களாக மாற்ற வேண்டுமானால் அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நகர்ந்து கொண்டே இருப்பதுதான் நதிக்கு அழகு, வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கைக்கு அழகு. நமக்கு சொந்தம் என நினைத்து எதுவும் நமக்கானது அல்ல. மன தூய்மையுடன் செய்யும் செயல்களால் ஏற்படும் புண்ணியம் ஒருவனை நிழல் போல தொடர்ந்து வரும். அங்கு சத்தால் பாகன் யானை அடக்குவது போல அறிவால் மனதை அடக்க பழகுங்கள். அக்கறையின்றி செய்யும் எந்த செயலாலும் பலனேதும் உண்டாகாது. போதனை செய்யும் முன் முதலில் தன்னை பண்படுத்திக் கொள்பவனே சிறந்த மனிதன். நம்பிக்கைக்கு உரியவரே நல்ல உறவினர். திருப்தியான மனம் படைத்தவரே நல்ல செல்வந்தர். அறிவும் ஒழுக்கமும் நிறைந்த நல்ல நட்பை தேடி சென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். முட்டாள்களிடம் நட்பு கொள்வதை விட ஒருவன் தனித்து இருப்பதே சிறப்பானது. அறிவாளியின் நட்பு நல்ல உறவினர் போல உதவியாக இருக்கும். முட்டாள்களின் நட்போ துன்பத்தை வரவழைக்கும்.